நிகழ்ச்சியில பெரியார் அவர்களை நீங்க இழிவுபடுத்தி பேசிட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்க விழுந்தனோ அங்கதானே எழணும். அப்ப எப்படி எல்லாம் நீ என் தாய்மொழியை சிறுமைப்படுத்தி சிதைத்து அழித்தீர்களோ, தமிழ்ல என்ன இருக்கு, தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா, இப்படியே பேசி பேசி எங்களை வீழ்த்தினீங்க. அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகுங்கிற கேள்விக்கு பதில். அந்த மொழியை ஒருத்தர் சனியங்கிறாரு, ஒருத்தர் இனிதுங்கிறான் பாரதி, இன்னொரு தாத்தை வந்து உயிரிடாங்கிறான். இப்ப எதை ஏற்கிறதுன்றதுல இவன் ஒன்றும் இல்லை. யாரு இவன்? இல்லை, இனிதுன்றவன் ஒன்றும் இல்லை, உயிர்னவன் ஒன்றும் இல்லை, இந்த சனிங்கிறவர் தந்தை. நீ எப்படி மானங்கட்டு ஈனங்கட்டு தன்மானம் சுயமரியாதைன்னு சொல்லி சொல்லி உன்னை மானம் இழக்க வச்சு அவமரியாதை சின்னமாக உன்னை எப்படி விழ வச்சிருக்காங்க நம்ம சொல்லலைன்னா, எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறை இருந்தும் முன்னேற்றம் இல்லை. நாங்கள் வந்த பிற்பாடுதான், பெரியார் வந்த பிறகுதான், திராவிடம் வந்த பிறகு நீங்க 50 ஆண்டுகளாக செய்ய முடியாத முன்னேற்றத்தை இந்த எங்கள் முன்னவர்களின் பேரன் எங்கள் பிரபாகரன் பிள்ளைகிட்ட ஒரு 5 ஆண்டு கொடுங்க. நீங்க 50 ஆண்டுகளாக செய்ய முடியாத முன்னேற்றத்தை 5 ஆண்டுகளை நான் செய்து காட்டினேன். ஒரு 2 கூட்டம் இருக்குல்ல, தமிழ் உயிர் என்ற கூட்டத்துக்கும் தமிழ் சனிய மயிர் என்ற கூட்டத்துக்கும் சண்டை, கைத்தடியா துப்பாக்கியா. இது தமிழ் தேசியம் ஒன்றும் இல்லை. பெரியார் இல்லாமல் இங்கே அரசியலே இல்லை. திராவிடம் இல்லாமல் அந்த பேர் இல்லாமல் எவனுமே அரசியல் செய்ய முடியாது. பெரியாரை சொல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. பாரு, வேறு யாரும் இல்லை, திராவிடம் இல்லை. நான் வெல்றேன்னா இல்லைன்னு